தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், கர்த்தர் என் நம்பிக்கை. வேதபாடம் சங்கீதம் 55:16 முதல் 23 வரை. சங்கீதம் 55வது சங்கீதம் 16 முதல் 23 வரை தியானத்தோடு வாசியுங்கள். சங்கீதம் 55 மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உடைய காரியங்களை குறித்து. கர்த்தர் என் நம்பிக்கை. கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, சங்கீதம் 55:1, தேவனே என் ஜபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்க நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். 16வது வசனம், நானும் என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அன்பின் ஆண்டவரே, அப்பா பிதாவே, அருமையின் ரட்சகரே, பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, பக்தன் தாவீது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில், ஒரு வேதனையான சூழ்நிலையில், ஒரு போராட்டத்தின் மத்தியில் போகும் பொழுது சங்கீதம் 55 எழுதுகிறார். கர்த்தர் என் நம்பிக்கை. 3 காரியம். ஜபத்தின் மேல் நம்பிக்கை. அதனால்தான் சங்கீதம் 55 ஆரம்பிக்கும் பொழுது, தேவனே என் ஜபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். நான் எப்படி ஜபிப்பேன் என்று சொல்லுகிறார். 3 வேளை, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்டருளுவார். பக்தன் தானியேல் 6:10 பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் 3 வேளை ஜெபித்தார். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். 2வது, என் நம்பிக்கை தியானத்தில் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் 3 வேளையும் ஜபம் மட்டுமல்ல, தியானம் பண்ணி முறையிடுவேன். அதனால்தான் சங்கீதம் 55:2 துன்மார்க்கன் செய்யும் இடுக்க நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். இப்படியெல்லாம் காரியம் இருக்குன்னு சொல்லி சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறார் தியானத்தில். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவா 1:8, சங்கீதம் 1:1-3. 3வது, கர்த்தர் ஆதரிக்கிறவர், கர்த்தர் தாங்குகிறவர். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு. யார் மேல்? பாடுகளை சுமந்தவர் இயேசு மேல், பாரங்களை சுமந்த இயேசு மேல், பாவங்களை சுமந்த இயேசு மேல், பலகீனங்களை சுமந்தவர், நோய்களை சுமந்தவர், துக்கங்களை சுமந்தவர், சாபங்களை சுமந்தவர், அக்கிரமங்களை சுமந்தவர் மேல் உன் பாரத்தை வைத்து. எல்லாருக்கும் ஒரே விதமான பாரம் இருக்காது. மோசே சொல்லுகிறார் மிஞ்சின பாரம் என்று, யாத்திராகமம் 18:18. யோபு சொல்லுகிறார் சொல்லி முடியாத பாரம். யோபு 6வது அதிகாரம் 1-3. பக்தன் தாவீது சொல்லுகிறார் தாங்கக்கூடாத பாரம். சங்கீதம் 38:4. உன் வாழ்க்கையில சுமக்கக்கூடிய பாரம், சுமக்க முடியாத பாரம், எந்த பாரமாக இருந்தாலும் இயேசுவிடத்துல வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல் என்னோடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் எல்லா பாரங்களையும் சுகமான பாரமாக மாற்றுவார். பாரத்தை வைத்து விடுங்கள், கவலையை வைத்து விடுங்கள், நம்பிக்கையை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமா ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.